Hello score, welcome back to the video. So hopefully I'm into Samyar Ping and today's video is all about the reaction of Akanda 2 or chinnada or they've released a small glimpse of 56 seconds. So adha reaction panna porom. Actually நேத்து வந்துட்டு சும்மா ரேண்டமா யூடியூப்ல பார்த்தேன், thumbnail பார்த்தேன். சரி ரியாக்ஷன் பண்ணிடலாம், இதுக்கு மேலே எதுவுமே பார்க்க வேணாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் கூட நான் ரியாக்ஷன் பண்ணதில்லை. ஏன்னா அப்போ செம் எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால பண்ணல, சரி டைரெக்டாக பண்ணிடலான்னு சொல்லிட்டு சும்மா ஆயிட்டேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, I think it's been long days since I've reacted to any kind of Balaya related movies. அதனால சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்றேன். அண்ட் எனக்கு பாலையோட ப்ரீவியஸ் மூவி டாக்கு மகாராஜ், ப்ரீவியஸ் மூவி டாக்கு மகாராஜ்னு தான் நினைக்கிறேன், if I'm not wrong. செம்மையா இருந்துச்சு. மெயின் தமிழோட பிஜிஎம் தான் அந்த படம் நான் ஆக்சுவலா பார்த்துருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு அந்த அந்த ஹோல் மூவியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் ஆகட்டும், ஸ்டோரி வைஸ் அவரோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் கம்பேர் பண்ணி இது ரொம்ப பெட்டர் ஆயிடுச்சு. அண்ட் அவரோட அந்த ஸ்டைல், கரிஸ்மா எல்லாமே அந்த ஸ்டோரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தமன் பின்னாடியில் அந்த பிஜிஎம் இருக்குன்னேங்கிறாரு. ஒரு டைரக்டர் சொன்னா உக்கும் மாதிரி ஒரு பிஜிஎம், பட் ஆனால் செம்மையாயிடுச்சு அது. ஐம் நாட் டெல்லிங் தட் இட் வாஸ் நாட் குட், இட் வாஸ் வெரி மச் இட் லிட்ரலி சப்போர்ட்டட் த ஹோல் மூவி. ஓகேங்களா, தமன் ஃபயரு. ஸோ அதனால தான் அந்த மூவி எனக்கு ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கேசரி அதெல்லாம் நான் கணக்கே எடுத்துக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அந்த படம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு பாலையாவோட இப்போ ரீசெண்டாக லாக்டவுனுக்கு அப்புறமா எனக்கு ரெண்டே படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்துட்டு அக்கண்டா, அண்ட் இன்னொன்று வந்துட்டு நம்ம டாக்கு மகாராஜ். ரெண்டு படம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, பாலையோட படம். அண்ட் சரி நெக்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 months பேக் அந்த டீசர் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அனௌன்ஸ்மெண்ட் டீசரு. சரி அந்த பார்த்த உடனே சரி அக்கண்டா 2 டீசரா, ஓகே அப்போ இந்த வாட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா கிரிஞ்சு மேலே கிரிஞ்ச் பண்ணிச்சு. ஐ மீன் நான் டைரக்டாகவே சொல்கிறேன், கிரிஞ்ச் ஆயிடுச்சு. நான்லாம் சைக் ஆகிட்டேன், டே ஏன்டா டே அந்த மாதிரி ஒரு படத்துக்கு போய் என்னடா இந்த மாதிரி ஒரு பாட்டு, அதுலேயே ஒரு டைரக்டரோட சீல் வேற வைக்கிறவங்க ஃபோட்டோ, ஐயோ போங்க ஐயோன்னு சொல்லிட்டு சும்மா ஆயிட்டேன். அதுக்கப்புறமா சரி நேற்று வந்துட்டு விட்டுருந்தாங்க டீச்சர், சரி இதுதான் பார்க்கலாம், சரி ரியாக்ஷன் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணலாம். ஸோ வாங்க பார்த்துலாம். இன் 3, 2, 1 கோ. ஆமாண்ணே, இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் எல்லாம் ஓகே, இதெல்லாம் లాజిక్లెస్ అయినాను. కంట్రోల్ లో పెట్టుకో. అన్న పంచ్ ఏ సౌండ్ కి నవ్వుతానో ఏ సౌండ్ కి నరుకుతానో నాకే తెలియదు కొడక. ఓహో కూడా అందదు. ఆహో అఖండ కాండో. அந்த லாஸ்ட் பிட் பயங்கரமா இருந்துச்சு. நல்லா இருக்குது ஸ்குவாட். நான் எவ்வளோ நேரம் பேசி நல்லா சும்மாவா? ஐ டேக் மை வேர்ட்ஸ் பேக். பட் டு பி வெரி ஹானஸ்ட், ப்ரீவியஸ் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோடு இது ரொம்ப 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 நல்லா இருக்குது ஸ்குவாட். ஆக்சுவலா சி அவரு அந்த லாஜிக்லெஸ் ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அது வெறும் பாலைக்கு மட்டும்தான் சூட் ஆகும். நீ வந்துட்டு அந்த இடத்துல எந்த இடம் இருந்தாலும் கழுவி ஊத்திடுவாங்க. பட் ஆனால் when it comes to பாலையா, வாட் எவர் ஹீ டஸ், அது ரொம்ப we have to believe, there's no other choice for us. ஓகேங்களா. அண்ட் அந்த பஞ்ச் டேல் ஆகட்டும், அந்த குதிரை எல்லாம் அந்த அந்த ஒரு ஷாட்டு, ஸோ டெக்னிக்கலாக ஐ மீன் கலர் கிரேடிங்ஸ் செம்மையாயிருந்துச்சு. ஸோ அந்த செட்டப் அந்த கொரியோகிராஃப் பண்ணி நல்லா இருந்துச்சு. அந்த டைலாக் டெலிவரி, பாலையோட டைலாக் டெலிவரி எல்லாம் ஃபயரா இருக்கும் ஸ்குவாட். அதெல்லாம் ஒன்றும் டவுட் இல்லை. பட் ஆனால் எனக்கு லாஸ்ட் டைம் அந்த டீசர் மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டேய் எப்படிடா டேய் பாலையாகன்ட்டு ஒரு மாஸ்க் இதுடா. பட் ஆனால் அதை நீ அட்வான்டேஜை வச்சுன்னு ரொம்ப 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 லாஜிக்லெஸ் ஆனால் ரொம்ப இல்லாஜிக்கலாக எடுத்துட்டாங்க. ஸோ இது ஓகே, இதெல்லாம் அப்பப்போ பாலையா படத்தில் எல்லா படத்துலையும் இந்த மாதிரி நடக்கும். பட் அது ரொம்ப ரொம்ப லாஜிக்லெஸ்ஸாக போனதுனால இது இல்லைடா, இது வேணாம், இந்த மாதிரி வேணான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் ஆனால் இது பார்க்கும்போது இது நல்லா இருக்குது. Tamanக்கு when it comes to Balaya's movie, Taman will always be on steroids. You just, you just have to sit, listen to it,
and you just have to vibe the aura. அவ்வளோதான். பாலையோட லுக்கு பயங்கரமாக இருக்குது. இதில் நல்லா இருக்குது. பாலையோட லுக்கு அந்த ஃபர்ஸ்ட்டில் அந்த ஃபுல்லாக தாடியெல்லாம் வச்சு அந்த ப்ரோமோவில் ஒரு மாதிரி செட் ஆகாத மாதிரியே இருந்தார். பட் ஓகே, அது கூட லுக் வைஸ் எல்லாம் ஓகே நல்லா தான் இருக்குது. பட் அந்த டீசர் ரொம்ப முக்கியம் இருந்துச்சு. பட் அது கம்பேர் பண்ணும்போது இது ஓகேடா, இது ஓகே ஓகே, I can accept this even though it's not என்ன சொல்றது, it's not that kind of a promo where you have to scream and all, but compared to that promo this is very much better. That's all. அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அனௌன்ஸ்மெண்ட்காக ஷூட் பண்ணவங்களே எல்லாமே தெரியல. பட் இது ஆக்சுவலாக ஒரு ஆக்சுவல் மூவியோட ப்ரோமோ தான். சீனாக வந்துட்டு கட் பண்ணிட்டு ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. பட் திஸ் இஸ் குட் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஓகே, நீங்கள் வந்துட்டு இந்த டீசரை பார்த்துருந்தீங்கன்னா எப்படின்னு சொல்லி வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் பாலையா ஃபேன்ஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்போர்ட்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டேடியம்.